Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. குமரி, நெல்லை, தென்காசி, தேனியில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், கோவை, நீலகிரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21.5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பந்தலா, தேவளாவில் தலா 9 சென்டிமீட்டரும், கூடலூரில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நள்ளிரவில் ஆற்று வெள்ளத்தில் கார் சிக்கியதால் பரபரப்பு. காரில் பயணித்த மூவர் உயிர் தப்பிய நிலையில் நீண்ட நேரம் போராடி கயிறு மூலம் கார் மீட்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எதிரொலி. கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4401 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 70 அடியை தாண்டியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழுக்கள். ரெட் அலர்ட்டால் 2 மாவட்டங்களில் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீலகிரியில் தொட்டபெட்டா, பைன் சோலை, அவலாஞ்சி, லேம்ஸ் ராக் சுற்றுலா தலங்கள் இன்று மூடல். ரெட் அலர்ட்டால் உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி ரத்து. கனமழை எச்சரிக்கையால் சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல இன்றும் நாளையும் தடை விதிப்பு. சாஸ்தா கோவில், ஐயனார் கோவில், செண்பகத்தோப்பு பகுதிகளுக்கு செல்லவும் தடை. நீலகிரியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் மக்கள் இன்று மாலை 4 மணிக்குள் இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டும். பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளவும் அமைச்சர் சுவாமிநாதன் அறிவுறுத்தல். கோவையில் மழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துச்சாமி அறிவிப்பு. அதி கனமழையின் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் மரங்களுக்கு அடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மின் கம்பிகள் உள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என ஆட்சியர் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழகத்தில் தற்போது வரை இயல்பை விட 92% கூடுதலாக மழை பதிவு. விடுமுறை தினத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு.
சென்னை விமான நிலையத்தில் கடந்த 3 மாதங்களில் கேட்பாரற்று கிடந்த உடைமைகளில் உள்ள 1,30,00,000 மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல். தங்க கட்டிகள், கடிகாரம், நட்சத்திர ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பொள்ளாச்சி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் 3 கைது. குறும்பு செய்ததால் அடித்துக் கொன்றதாக கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். டெல்லியில் காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்கள். சுரங்கப் பாதைகளை மூழ்கடித்த மழைநீரால் கார்கள் சேதம். டெல்லியில் மோசமான வானிலையால் விமானங்கள் தாமதமாக இயக்கம். பயணிகள் முன்கூட்டியே தகவலை அறிந்து விமான நிலையத்திற்கு வர அறிவுறுத்தல். கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதமே ஒவ்வொரு இந்தியரின் இலக்காக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் என்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% வழங்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் முதல்வர் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு டாஸ்மாக் கொள்ளை கொடியை எடுத்துச் சென்றுள்ளார். வெள்ளைக்கொடி, காவிக்கொடி குறித்த மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு தமிழிசை பதிலடி. கேரள மாநிலம் கொச்சி அருகே சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. கப்பலில் இருந்து 21 பேர் பத்திரமாக மீட்பு. எஞ்சிய 3 மீட்கும் பணிகள் தீவிரம். கடலில் மூழ்கிய கப்பலில் கந்தக எரிபொருள்கள் உள்ளதால் மீனவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் தொட வேண்டாம் என அறிவுறுத்தல். புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சால்வை அணிவிக்க வந்தவரின் பணம் 50,000 ரூபாய் பறிபோனதால் பரபரப்பு. பணத்தை பறிகொடுத்த அரசு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் கதறி அழுத சோகம். கடன் வாங்கிட்டு வந்தாருண்ணே. தம்பி கல்யாணத்துக்காக இவரை கூட்டி கடைக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனையா வராது. தளபதியா பார்க்க வர
தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கான காரணம் தெரியவில்லை என அன்புமணி ஆதங்கம். 1 மாதமாக மன உளைச்சலில் இருப்பதாகவும் வேதனை. நகை கடன்களுக்கான புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். ரிசர்வ் வங்கிக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப் காலமானார். தலைமை காஜி சலாவுதீன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியாருக்கு சொந்தமான மில்லில் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வந்த வங்கதேசத்தினர் 29 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் கூட்டம். மோடி அரசின் 3வது பதவிக்காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு, எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். மராட்டியத்தில் 4 பேர், கர்நாடகாவில் 1 கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. தமிழகம், கேரளா, கர்நாடகாவில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மியான்மர் கடற்பகுதியில் ரோஹிங்கியா அகதிகள் படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து. இருவேறு விபத்துகளில் ரோஹிங்கியா அகதிகள் 427 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நீடிப்பார் என அறிவிப்பு. முகமது யூனுஸ் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய முடிவு. உக்ரைன் நகரங்கள் மீது தொடர்ச்சியாக 7 மணி நேரம் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 13 பேர் உயிரிழந்த நிலையில் சுரங்க பாதைகளில் மக்கள் தஞ்சம். IPL தொடரில் பஞ்சாப் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். ஆறுதல் வெற்றியுடன் IPL தொடரில் இருந்து வெளியேறியது. IPL தொடரில் சென்னை, குஜராத் அணிகள் இன்று பிற்பகல் பல பரீட்சை. முதல் 2 இடங்களை தக்க வைக்க குஜராத் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். IPL தொடரில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் ஐதராபாத், கொல்கத்தா மோதல். ஆறுதல் வெற்றியுடன் நடப்பு IPL தொடரில் இருந்து விடைபெற இரு அணிகளும் ஆர்வம். ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஸ்ரீகாந்த். சாம்பியன் பட்டத்தை வெல்ல இறுதிப் போட்டியில் சீன வீரருடன் இன்று பல பரீட்சை.
ஜெனீவா ஓபன் டென்னிஸில் நோவக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம். ஒற்றையர் பிரிவில் 100வது சாம்பியன் பட்டத்தை வென்று ஜோகோவிச் சாதனை. முதலமைச்சர் ஆவதற்காக தான் அரசியலுக்கு வரவில்லை என கமல்ஹாசன் விளக்கம். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தனக்கு புரியாது என தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பேச்சு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center,